ஹலோ மக்களே, ஆரை ஏமாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நாடகம் போடுறாரு. இனி தப்பிக்க முடியாது. அண்ணாமலை எச்சரிக்கை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு 2024-2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நேற்றைய தினம் தாக்கல் செய்துள்ளது. ஏழை எளிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பயனடையும்படி வெகு சிறப்பானதாக அமைந்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்ற காரணம் கூறி அனைத்து மாநில முதல்வரும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பது நகைப்புக்குரியது. நிதிநிலை அறிக்கை உரையில் பெயர் குறிப்பிட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிக்கிறார். திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தபோது தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 6 ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை. அந்த 6 ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்த திட்டங்களும் வழங்கவில்லை என்று கூறுவாரா? பிரதமர் மோடி அரசு கடந்த 2014 முதல் 2024 ஆண்டு வரை 10 ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் 10ல் 1 பங்கு திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? தொகுதியின் தேவைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேச தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் தங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசவே இல்லை என்பதுதான் உண்மை. தேங்க்யூ.